Hi friends, welcome to our channel. January 26 current affairs பார்க்கலாம். First question. தில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் சார்பில் இடம்பெற்ற அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் என்ன? வளர்ச்சிக்கான தாரக மந்திரமாக விளங்கும் தற்சார்பு இந்தியா. செழிப்பின் மந்திரம் எனும் தலைப்பில் ஏறு தழுவுதல் சிலை அலங்கார ஊர்தியில் இடம்பெற்றிருந்தது. செகண்ட் கொஸ்டின். குடியரசு தின விழாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த சிலம்பாட்ட கலைஞர் யார்? கே. பழனிவேல். காடுகளில் இயற்கையாக கிடைக்கும் நிறங்களை கொண்டு பழங்குடியினரின் வாழ்வியலை உலகிற்கு பறைசாற்றிய மறைந்த குறும்பா ஓவியருக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டுள்ளது. அவர் யார்? குறும்பா ஓவியர் கிருஷ்ணன். ஃபோர்த் கொஸ்டின். 2026 அறிவிக்கப்பட்டுள்ள பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை? 131. பத்ம விபூஷன் 5, பத்மபூஷன் 13, பத்மஸ்ரீ விருதுகள் 113. இந்த விருதுகள் குடியரசுத் தலைவரால் மார்ச் மாதத்தில் வழங்கப்படும். ஃபிஃப்த் கொஸ்டின். தீயணைப்பு, அவசர ஊர்தி மற்றும் பேரிடர் சேவைகளுக்காக 112 என்ற அவசர எண்ணை அறிமுகம் செய்ய உள்ள காவல்துறை எது? டெல்லி காவல்துறை. சிக்ஸ்த் கொஸ்டின். சமீபத்தில் குட்கா, பான் மசாலா, அனைத்து புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பொருட்களுக்கு முழுமையான தடையை அறிவித்த அரசு எது? ஒடிசா அரசு. செவன்த் கொஸ்டின். பராகம் பெரியா ஆல்பா எனும் புதிய இஞ்சி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அருணாச்சல பிரதேசத்தின் சியாங் பள்ளத்தாக்கில். இது ஜிங்கி பரேசி என்னும் குடும்பத்தைச் சேர்ந்தது.